பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு கன்வே பண்ணணும். ஸோ எப்படியும் வீடியோ எண்டில் வச்சா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் வைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு நான் சொல்ல வரதை கேளுங்க. ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது கமெண்ட் செக்ஷன் பற்றின விஷயம் தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நான் வந்து இதை பற்றி பேசக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், சரி வேண்டாம் அப்படின்னு தான் நான் வந்துட்டு இவ்வளோ நாள் பொறுமையாக தான் எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து என்னென்னா, ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒருத்தவங்க பொறுமையாக ஆன்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக இவ்வளோலாம் ஹர்ட் பண்ணவே கூடாதுங்க. அதனால தான் இந்த வீடியோவில் இதை வந்துட்டு நான் வந்துட்டு மென்ஷனே பண்ணுறேன். ஸோ ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா, இது என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ்க்கான இது கிடையாது. இது வந்துட்டு என்னென்னா, இந்த ஒரே ஒரு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போவாங்கல்ல, அவங்களுக்காக உள்ளதான் இது. என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் ப்ளீஸ் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. இது நான் உங்களுக்காக சொல்ல கிடையாது. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு, இந்த ஓட விட்டு வீடியோவை பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்காக தான் இந்த செக்ஷன். ஸோ அவங்க கண்டிப்பாக இந்த செக்ஷனை பாருங்கள். ஸோ இப்போ ரீசெண்ட் எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா, என் கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வளவளன்னு இழுக்கிறீங்க, ரொம்ப பேசுவீங்க, டைலாகை கம்மி பண்ணுங்கள், இரிட்டேட்டாக இருக்குது இப்படி பேசும்போது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிடையாது. இவங்கெல்லாம் யாருன்னா சும்மா வீடியோக்கு குறை சொல்லணுன்னே வரும் பார்த்தீங்களா ஒரு கூட்டம், அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் இவங்க எல்லாருமே. ஸோ என் ரெகுலர் ஆடியன்ஸுக்கு வந்து தெரியும் நான் அந்த சீனில் வந்துட்டு நான் ஏன் இவ்வளோ லென்த்தியாக பேசியிருக்கேன்னு. என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஆப்வியஸாக ஒரு எமோஷனல் சீன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆதியும் பாட்டியும் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் ஒரு சீன் வந்து பேசியிருப்பாங்க. அது ஆப்வியஸாக கொஞ்சம் லென்த்தியான சீன் தான். அது எப்படிங்க ஒரு எமோஷனல் சீனு? இப்போ ஆதிக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது. ஸோ வந்துட்டு ஆதி என் பாட்டிக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க போகிறான். எப்படி போனோடனே பாட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, ஜானு உனக்கு உடம்பு சரியில்லையா, சரி ஓகே நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இடத்துல நல்லா இருக்குமா? இருக்காதுல்ல. ஸோ எந்த அளவுக்கு எமோஷனலை கொடுக்க முடியுமோ, எதனால் ஆதி வந்துட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நான் ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் கன்வே பண்ணியிருந்திருப்பேன். அண்ட் ஆப்வியஸாக என் ரெகுலர் ஆடியன்ஸ் யாருமே அது லென்த்தியாக இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்ல கிடையாது, சரிங்களா? ஸோ எல்லா சீன்ஸுமே அப்படி தான். ஒரு எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு தான் எடுத்துகிட்டே வந்து நாங்கள் போகிறோம். எனக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய குறையாவே தெரியாதுங்க. ஓட விட்டு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது அவங்களுக்கு குறையாக தான் தெரியும். ஏன்னா இது ரொம்ப நேரமாக ஓட விட்டுட்டே இருக்கும், ஒரே சீனே வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக அவங்களுக்கு இரிட்டேட் ஆக தாங்க செய்யும். ஸோ இந்த மாதிரி ஓட விட்டு ஸ்கிப் பண்ணி பார்க்குறவங்களாம் யாருன்னா என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியும் என் ரெகுலர் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு. எனக்கு தெரியலனாலும் ஒய்டி ஸ்டூடியோ ஆப்பில் இவங்கெல்லாம் யார், இவங்க எத்தனை கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க சேனலுக்கு புதுசாக இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ அதை வச்சு தான் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு, சரிங்களா? ஸோ இவங்களுக்கெல்லாம் நான் என்ன கன்வே பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோஸை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? ஃபுல்லாக பார்த்துட்டு அப்போயும் உங்களுக்கு வளவலன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, பிறகு டைலாக் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, மொக்கையாக இருக்குது, இரிட்டேட் ஆகுதுன்னா பெட்டர் சொல்யூஷன் என் வீடியோவை நீங்கள் பார்க்காதீங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வீடியோஸ் பார்க்க பிடிக்குதோ நீங்கள் போய் பார்க்கலாம் தாராளமாக. உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணலைங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது கேட்குறாங்க, நீங்கள் அடிக்கடி உஃப்னு சொல்கிறீங்க, உஷ்ஷுன்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு. ஏங்க ஒருத்தவங்களுக்கும் ஒரு வே ஆஃப் ஸ்பீச்னு ஒன்று இருக்கும். எல்லாராலையுமே ஒரே மாதிரி பேச முடியாது, சரிங்களா? எனக்குன்னு ஒரு வே ஆஃப் ஸ்பீச் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் அப்படி தான் சின்ன வயசுலேருந்து வந்து பேசியிருக்கேன். நம்ம பல வருஷமாக பழகின ஒரு விஷயத்தை திடீர்னு மாற்ற முடியாதுங்க. சீரியஸாக அதை மாற்ற முடியாது. மாற்றிக்க ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆப்வியஸாக நானுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். உடனே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னால் அது முடியாதுங்க. எனக்கு அந்த சக்தி கிடையாது, சரிங்களா? கொஞ்சமாக தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்டு ஒன் மோர் திங், மாயா வந்து அடிக்கடி ஓ காட் அப்படின்னு சொல்கிறது இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. மாயா கேரக்டரை நான் எப்படி டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன்னா, அவள் ஒரு பணக்கார திமிர் பிடிச்ச ஒரு பொண்ணு. அவள் ஆப்வியஸாக அந்த மாதிரி திமிர்த்தனமாக பேசும்போது நான் அப்படி தான் பேசி ஆகணும். என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து எபிசோடை வாட்ச் பண்ணுறவங்களாம் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். நான் ஆதிக்கு ஒரு மாதிரி மாடுலேஷனில் பேசியிருப்பேன், மித்ராக்கு ஒரு மாதிரி மாடுலேஷனில் பேசியிருப்பேன், வைஷுக்கு ஒரு மாடுலேஷன், பாட்டி, அர்ஜுன், அம்மானு எல்லாத்துக்குமே நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் காட்டியிருந்திருப்பேன், சரிங்களா? இது என்னோட எபிசோடை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரியும். இடையில வந்துட்டு ஒரே ஒரு எபிசோடை பார்த்துட்டு அப்படியே ஓட விட்டு பார்த்தவங்களுக்கு சத்தியமாக புரியறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, என்னடா இவங்க பாசிட்டிவ் சொன்னால் மட்டும் எடுத்துக்கிறாங்க, நெகட்டிவ் சொன்னால் மட்டும் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தோணுது, சரியா? இங்கே பாருங்கள், பாசிட்டிவ்ஸோ சரி நெகட்டிவ்ஸோ சரி, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்து எல்லா எபிசோடுக்கும் கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா ஆப்வியஸாக அதை எல்லா கிரியேட்டர்ஸுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வர வேண்டியது 1லேருந்து 17 எபிசோடு போட்டிருப்பேன், அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க.
ஏதாச்சும் ஒரு எபிசோட் அப்படியே ஓட விட்டு பார்க்க வேண்டியது, திடீர்னு ஒரு கமெண்ட் போட்டு விட்டு போக வேண்டியது. ரொம்ப வளவலன்னு இழுக்கிறீங்க. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் சீனை ஓட விட்டு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அது வளவலன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வளவலன்னு இருக்கிற மாதிரி தோணாது. இப்போவும் சொல்கிறேன், என் ரெகுலர் ஆடியன்ஸ் யாருமே சிஸ்டர் ரொம்ப வளவலன்னு இருக்குலாம் சொன்னதே கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சும்மா கமெண்ட் போடணுமேனு வந்து கமெண்ட் போட்டு ஹர்ட் பண்ணாதீங்க. அதில் உங்களுக்கு என்ன கிடைக்குது? சீரியஸாக சொல்கிறேன், என் சேனலுக்குன்னு இல்லை, நான் யார் சேனலுக்கு நீங்கள் போனாலுமே சொல்கிறேன், இப்படி நெகட்டிவ் கமெண்ட் போடுறதுனால உங்களுக்கு என்ன இருக்குது? இங்கே பாருங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், நெகட்டிவ் சொல்கிறதுக்குன்னு ஒரு வே ஆஃப் அப்ரோச் இருக்குது. சரிங்களா? அதுக்காக நீங்கள் நெகட்டிவ்ஸே சொல்லக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நெகட்டிவ்ஸை கூட என் கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னு போய் பாருங்கள். என்னோட ரெகுலர் ஆடியன்ஸுமே சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க, என்னை எந்த விதத்தில் அவங்க அப்ரோச் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு எப்படி ரிப்ளை பண்ணியிருப்பேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? சும்மா ஏதோ ஒன்று வந்தோமா, ஒரு வீடியோ ஓட விட்டு பார்த்தோமா, அப்படியே போனோமாலாம் கமெண்ட் போட்டோமான்னு சொல்லிட்டு அப்படியே ஹர்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகிற பக்கம் அப்படியே ஹர்ட் பண்ணிவிட்டு போக வேண்டியது. இதனால் உங்களுக்கு என்னங்க கிடைக்குது? என்ன கிடைக்குது? நாங்கள் 30 நிமிஷம் வீடியோ மேக் பண்ணுறோம். 30 நிமிஷம் வீடியோவை 30 நிமிஷத்தில் முடிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. மினிமம் 4 hours தேவைப்படுங்க. அந்த 4 hours எதுக்குன்னா, பேக்ரவுண்ட் பார்க்குறீங்கல்ல வீடியோஸில், அந்த பேக்ரவுண்ட் எடுக்கணும். ட்ரெஸ் போட்டுட்டு வராங்களா கார்ட்டூன்ஸ் எல்லாருமே, அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கணும். அதுக்கப்புறம் சாங்ஸ்லாம் கேட்குறீங்கல்ல நீங்கள், நாங்கள் வைக்கிறதுல அந்த சாங்ஸ் எடுக்கணும். அதுக்கு காப்பிரைட் இல்லாமல் எடுக்கணும். அந்த நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது தனியாக எடுக்கணும். எடிட்டிங் இருக்குது, வாய்ஸ் கொடுக்கணும், டயலாக் வந்துட்டு கரெக்டாக பேசணும். ஒரு தடவை டயலாகை மிஸ் பண்ணிங்கன்னா அகெயின் பேசணும், அதே மாடுலேஷனில் பேசணும். ஒரு கேரக்டரும் ஒருத்தவங்க மாதிரி இருப்பாங்க. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து மாடுலேஷன் வந்து மாற்றணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது எப்படிங்க ஒரு எபிசோடை ஃபுல்லாக பார்க்காம வந்துட்டு இரிட்டேட் ஆகுது, மொக்கையாக இருக்குது, நல்லாவே இல்லை, வளவலன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. இப்போ உங்களுக்கு பார்க்க பிடிக்கலையா, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. பாராட்ட உங்களுக்கு மனசு இல்லைனாலும் பரவாயில்லை, தயவு செஞ்சு ஹர்ட் பண்ணாதீங்க. என்னன்னு இல்லை, எல்லா கிரியேட்டரையுமே. ஸோ நான் என்ன கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, என்னோடய வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து பார்க்காம இந்த ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா பார்த்துட்டு ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை கமெண்ட் போடுறீங்களே, இவங்களுக்குலாம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தான் என் வீடியோ பார்த்தா இரிட்டேட் ஆகுது, மொக்கையாக இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் பார்க்குறீங்க? ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்கங்க. உங்களை யாருங்க பார்க்க சொன்னால்? வீணா அதை பார்த்து எனக்கு இரிட்டேட் ஆகுதுன்னு கமெண்ட்டில் வந்து போட வேண்டியது, அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. ஏங்க இப்படி ஹர்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டினியூஸாக எப்படிங்க வந்துட்டு ஸ்டோரி என்னால் எடுத்துகிட்டு போக முடியும்? நீங்கள் ஹர்ட் பண்ணுறதை பார்த்து நான் ஸ்டோரியே போட வேணாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போது நான் சீரியஸாக சொல்கிறேன், நாளைக்கு எபிசோட்லேருந்து போடலாமா வேணாமான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேங்க. ஏங்க ஒரு கிரியேட்டரு இப்போ தான் வளர்ந்துக்கிட்டே வர்றேன், அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி புரிய வைக்கலாம். அது எப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுகிறீங்க? நீங்கள் நல்லா போய் பாருங்கள். என் ரெகுலர் ஆடியன்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணி ஒரு மாதிரி பண்ணியிருந்திருப்பேன். இந்த ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு வரவங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணியிருந்திருப்பேன். எதனால் பண்ணியிருப்பேன்னா, எங்களுக்கு நல்லாவே தெரியும் யார் ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா கமெண்ட் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு சேனலுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக இவங்க எத்தனை கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாமே ஒய்டி ஸ்டுடியோவில் டேட்டாஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் புது ஆடியன்ஸாக பழைய ஆடியன்ஸாலும் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இவங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம யாருன்னு உங்களுக்கு என்ன தெரியவா போகுது, அப்படியே போகிற பக்கம் ஒரு கமெண்ட்டை தட்டிட்டு போவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம். சரிங்களா? ஸோ வந்துட்டு நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன், எல்லோரும் எபிசோடுக்காக வெயிட் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு எபிசோடை வந்து பாருங்கள். நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன்னா சாரி, நான் மறுபடியும் சொல்கிறேன். நான் வந்து என்னோட சப்போர்ட்டர்ஸ், என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ்க்கு நான் சொல்லவே கிடையாது. புதுசாக உள்ளே வந்துட்டு குறை சொல்லணுன்னே வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான செக்மெண்ட் தான் இது. தயவு செஞ்சு பழைய ஆடியன்ஸ், என்னோட சப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு என்னை தப்பாக நினைக்காதீங்க. நான் வந்து ரொம்பவே வந்து ஹர்ட் ஆகிட்டேன். அதனால தான் வந்து நான் இப்படியே வந்து பேசினேன். இல்லைனா நான் பேசியிருக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 1 வீக்காக வந்துட்டே தான் இருக்குது. நான் எல்லாத்தையுமே ஓகே இருக்கட்டும் நெகட்டிவ்ஸ் தானே சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் டிப்ரெஷனில் என்ன ஆக்கியிருக்கீங்கன்னா, எபிசோடே போட வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் டிப்ரெஷனில் ஆக்கியிருக்கீங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் இன்றைக்குமே பேசினேன். இல்லைனா பேசியிருக்கவே மாட்டேன். நான் வந்து ரொம்பவே நான் வந்து ஹர்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் இதை வந்து பேசியிருப்பேன். மற்றபடி இதை பேசணுங்கிறதுக்காக அந்த வீடியோ இது மேக் பண்ண கிடையாது. எனக்காக நான் தப்பாக பேசியிருந்தேன்னா ஐம் ரியலி சாரி ஃபார் தட். அண்ட் நீங்கள் எபிசோட் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு இல்லை நான் அப்படி தான் ஹர்ட் பண்ணுவேன் அப்படின்னா பண்ணுங்கள், தாராளமாக பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட் இவ்வளோ நேரம் என்னோட ஸ்பீச்சை கேட்டதுக்கு. ஏய் என்னங்கடா, ஏதோ இந்த ஏரியால சூப்பர் ஃபிகரா இருக்காளுங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க. என்னடா இங்க பொருத்திய கூட காணல. டேய் மச்சான் ராகுல், உண்மையாவே இந்த ஏரியால ஃபிகர்லாம் சும்மா செம்மையா இருப்பாளுங்கடா. அது நேரமா என்னன்னு தெரியல மச்சான், பொருத்திய கூட காணும்டா. ஆமாண்டா மச்சான், உண்மையாவே இந்த ஏரியா ஃபிகர்லாம் செம்மையா இருப்பாளுங்கடா. டேய் ராகுல், நீ வேணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருடா, சும்மா சூப்பரான ஃபிகர்ஸ்லாம் கண்டிப்பா வருவாளுங்க. அட போங்கடா, நீங்க வேற இங்க டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு வழக்கம் போல ஈஸியா ரூட்டுக்கே போயிருந்திருக்கலாம். அங்கேயாச்சும் சும்மா விதவிதமா ரகரகமா வந்திருப்பாளுங்க. உங்க பேச்சு கேட்டு இன்னைக்கு இங்க வந்த பாரு, என்ன சொல்லணும்டா. டேடி ராகுல், அங்க பாருடா, செம்மையா 2 ஃபிகர் வருது. என்னடா சொல்ற? அப்படியா?
வைஷு என்னடி இங்கே நின்னுட்ட, வா போலாம். மித்து மறந்துட்டியா என்ன? லக்ஷ்மிமா கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்கல்ல. அட ஆமா. ஐயோ இந்த ஹிட்லரை பத்தி பேசிட்டு வந்ததுல அதை சுத்தமா மறந்துட்டேன் பாரு. ஓகே வைஷு, மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு போலாம். ஓகே டேய் மச்சி, என்னடா இது, ரெண்டு பேரும் எவ்வளவு செம்மையா இருக்காளுங்க. வர்த்து மச்சான், வர்த்து. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு நல்ல வர்த்து மச்சான். என்னடா இது, ரெண்டு பேரும் இப்படி இருக்காளுங்க. ஐயோ எவ்வளவு பாக்குறதுன்னே தெரியலையே, சும்மா நச்சுன்னு இருக்காளுங்கடா. டேய் ராகுல், நாங்க தான் முன்னவே சொன்னமேடா இந்த ஏரியா ஃபிகர்லாம் சூப்பரா இருப்பாளுங்கன்னு. இப்போ வச்சும் நம்புடா மச்சான். டேய் மச்சான், நம்புறேன்டா நம்புறேன். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு வர்த்து மச்சான். ஐயோ ரெண்டு பேர்ல எவ்வளவு பாக்குறதுனே தெரியல, எவ்வளவு கன்ஃபியூஷனா இருக்கு. என்னடா இவளுங்க ரெண்டு பேருமே முன்னாடி பின்னாடின்னு எந்த ஆங்கிள் பார்த்தாலும் சும்மா செம்மையா இருக்காளுங்க. மச்சான், அதுவும் இந்த கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்காளே சும்மா ஹாட்டா இருக்கா மச்சான். டேய் ராகுல், என்னடா கருப்பு ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்ற, பக்கத்துல உள்ளவ செம்மையா இருக்காடா. டேய் ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்காளுங்கடா, ஆனா இந்த கருப்பு ட்ரெஸ் போட்டவ ரொம்ப நல்லா இருக்கா மச்சான். எவ்வளவு மோசமா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது மட்டும் மித்து காதுக்கு விழுந்துச்சு, அவ்வளவுதான், அவனுங்கள புண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். பேசாம இவளை இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போயிட வேண்டியதா. மித்து டைம் ஆகுது பாரு. மித்து வா, மித்து போய் மார்க்கெட் போலாம் வா. வைஷு, நீ இப்ப எதுக்கு இவ்வளவு அவசரமா என்னை இந்த இடத்த காலி பண்ண வைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வைஷு. வைஷு, நீ என்ன கேட்டியோ அதைத்தான் நானும் கேட்டேன். சோ நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் இந்த 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே? ஐயோ மித்து, வேணாண்டி, சொல்றத கேளுடி, தேவையில்லாத பிரச்சனை மித்து. வைஷு, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். இவ என்ன சொல்ல கேட்காம போயிட்டே இருக்கா. கடவுளே, அந்த பசங்களை நீ தான் காப்பாத்தணும். டேய் ஏன்டா உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? காலையில யாரு முகத்துலடா முழிச்சிட்டு வந்தீங்க? டேய் மச்சான், என்னடா அந்த ஃபிகர் இங்க வந்துட்டா? டேய் ராகுல், சத்தியமா சொல்றடா, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு மச்சான். அது எப்படி மச்சான், பாக்குற எல்லா பொண்ணையுமே பார்த்த அடுத்த செகண்டே மடக்கிடுற. அந்த கலையை உங்ககிட்ட தான் மச்சான் கத்துக்கணும். டேய் அதெல்லாம் ஒரு தனி கலைடா. இந்த ராகுல் கிட்ட மயங்காதவ எவளாச்சும் இருக்காளா என்ன? இவளையே எப்படி இப்ப கரெக்ட் பண்றேன்னு பாருடா. ஹாய். டேய் மச்சான், பாத்தியாடா எப்படிடா இவனுக்கு மட்டும் எல்லா பொண்ணுங்களும் மடங்குறாளுங்க. அந்த பொண்ணாவே வந்து அவனுக்கு ஹாய்லா சொல்றா. ஆமாண்டா மச்சான், பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுறான். நம்மள மாதிரி ஆளுங்க பக்கோடா தான் சாப்பிட முடியாது. சாப்பிடுறவன் வாயாச்சும் பார்க்கலாம் வா. ஹாய், என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா, உங்களை தான் கூப்பிட்டேன். ஓ அப்படியா? பட் எதுக்கு? அதுவா, அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க 3 பேர்ல யாரு எங்களை பார்த்து நச்சுன்னு இருக்காங்க, செம்மையா இருக்காங்க. முன்னாடி பின்னாடி எந்த ஆங்கிள் பார்த்தாலுமே சூப்பரா இருக்காளுங்க. 2 பேருமே செம்ம ஃபிகரு. அப்படி இப்படிலாம் சொன்னது யாரு? ஏய் மச்சான் ராகுல், எப்படிடா? ஏண்டா நம்ம இந்த மாதிரி மோசமா கமெண்ட் பண்றப்பலாம் முக்காவாசி பேர் நம்மள திட்டிட்டு தாண்டா போயிருக்காளுங்க. ஆனா இந்த பொண்ணு என்னடானா சிரிச்சுக்கிட்டே, அதுவும் வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து கேக்குறா. டேய் ராகுல், இன்னைக்கு உனக்கு ஜாக்பாட் தாண்டா மச்சான். ஆமா மச்சான், நானும் சத்தியமா நினைக்கவே இல்லடா, இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன்டா. இப்ப பாருடா எப்படி இவளை உஷார் பண்றேன்னு. எஸ், அது நான் தான். ஏங்க உண்மையாதான் சொல்றீங்களா? அது நீங்க தானா? ஏங்க சத்தியமா சொல்றேங்க, உங்களை அப்படி இன்ச்சா வர்ணிச்சது நான் தான். இது மட்டும் இல்ல, இதுக்கு மேலேயே வர்ணிப்பேன். பாக்குறீங்களா? ஐயோ போங்க, ஒரே வெக்கமா வருது. நீங்க இவ்வளோ நேரம் வர்ணிச்சதே எனக்கு எப்படி ஷையா இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் போல இருக்கு. ராகுல், என்னடா நரிமுகத்துல ஏதாச்சும் முடிச்சுட்டு வந்தியாடா? அவளே வந்து நீ வர்ணிச்சது நல்லா இருக்குன்னு சொன்னதும் இல்லாம ஏதாச்சும் கொடுக்கணும் போல இருக்குன்னு சொல்றா. டேய் மச்சான், உனக்கு மாங்காய் சைஸ்ல எங்கேயும் மச்சான் இருக்கு மச்சான். டேய் பொறாமப்படாதடா, அதுக்கெல்லாம் என்ன மாதிரி முகராசி வேணும்டா. ஏண்டா இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பண்ண மடக்கணும்னு நினைச்சு நான் மடக்காம விட்டுருக்கேன்னா என்ன? இவ மட்டும் என்னடா, இப்ப பாரு மச்சான் இவளை எப்படி மடக்குறேன்னு. ஹே பேபி, என்ன பேபி, என்ன கொடுக்கணும் போல இருக்கு? எதை வேணாலும் கொடு, நான் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கேன். ஐயோ போங்க, நீங்க எப்படி வாங்குறதுக்கு ரெடியா இருக்கீங்களோ, நானும் கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். கொடுக்கவா? என்ன மச்சான், இந்த பொண்ணு ரோடுன்னு கூட பார்க்காம கொடுக்கவான்னு கேக்குது. டே ராகுல், உன் நேரம்டா, இங்க யாருமே இல்ல மச்சான், என்ஜாய்.
ஹே பேபி, யா ஷுவர். உனக்கு இங்கே கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா தென் எனக்கும் ஓகே தான். நீ கொடு. இதோ கொடுக்குறேன். ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னையா அறிஞ்சிருந்திருப்ப. அடச்சி வாய முடு. ஏண்டா நீ பேசின பேச்சுக்கு இந்த மாதிரி கண்ணை சவக்கிற மாதிரி அறைய கொடுக்காம பின்ன என்ன உன்னை கூப்பிட்டு வச்சு அவார்டு கொடுப்பாங்களா? ஏண்டா உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இருக்காதாடா? இப்படி ரோட்ல போற பொண்ணுங்களை இவ்வளவு கேவலமா கமெண்ட் பண்றோமேன்னு உங்களுக்குலாம் மனசாச்சு கொஞ்சம் கூட உறுத்தாது? ஏண்டா உங்க வீட்ல எல்லாம் உங்களை பெத்து விட்டாங்களா இல்ல போய் மேய்ஞ்சிட்டு வான்னு அனுப்பி விட்டாங்களாண்டா? உங்களெல்லாம் பார்த்தாவே தெரியுதுடா சரியான திருப்பொறிக்கு நாய்ங்கன்னு. ஏண்டா உங்களுக்கு பொண்ணுங்கன்னா அவ்வளோ கேவலமா போயிட்டா? ஏண்டா உங்களை மாதிரி திருப்பொறிக்கு நாய்ங்களால தான்டா சில பொண்ணுங்க இன்னும் வெளியில வராம வீட்டுக்குள்ளாரையே முடங்கி போய் கிடக்குறானுங்க. சின்னடி, நானும் பாத்துட்டு இருக்கேன். உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டு பேசிக்கிட்டே போற. அடச்சி வாய முறா தெருப்பொறிக்கு நாயே. அது எப்படிடா மற்ற பொண்ணுங்களை பார்த்து இவ்வளோ அசிங்கமா கமெண்ட் பண்ற நீங்க? இதே கமெண்ட்டை உங்க வீட்டு பொம்பளைங்களை பார்த்து பண்ண முடியுமாடா உங்களால? கே சின்னடி, நானும் பாத்துட்டு இருக்கேன். இப்போ எதுக்குடி தேவையில்லாம எங்க வீட்டு பொண்ணுங்களை எல்லாம் இழுக்கிற? பரா துறக்கி அவங்க வீட்டு பொண்ணுங்களை சொன்னோன்னு கோவம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது. ஏண்டா உங்களுக்குலாம் உங்க வீட்டு பொண்ணுங்க ஒரு மாதிரி, ரோட்ல போற பொண்ணுங்க வேற மாதிரியா? டேய் உங்க 3 பேருக்கும் அவ்வளோதான் மரியாதை. 3 நாய்களும் ஒழுங்கு மரியாதை என்ன கொஞ்ச நேரத்தில் இந்த கெட்டத்தை காலி பண்றீங்க. இல்லை ஈவ்டீசிங் கேஸ்ன்னு சொல்லி போலீஸ்ல பிடிச்சி கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்ட வச்சிருவேன். என்ன புரிஞ்சதா? ஏய் சின்னடி, நானும் பாத்துட்டு இருக்கேன். உன் இஷ்டத்துக்கு நீ பேசிட்டே போற. என்னடி? என்ன? டேய் ராகுல், என்னடா பண்ற? டேய், இந்த பொண்ணை பார்த்தாவே தெரியுதுடா இந்த பொண்ணு மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லைன்னு. எனக்கு என்னமோ இந்த பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்க இருந்தாலும் கண்டிப்பா அவ சொன்ன மாதிரி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவான்னு நினைக்கிறேன் மச்சான். மச்சான் எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வாடா இடத்த காலி பண்ணலாம். டேய் ராகுல், ஆமாண்டா இந்த பொண்ணு மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்ல மச்சான். வா மச்சான், முதல்ல இடத்த காலி பண்ணலாம். இருடி, ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமையா போவ, அன்னைக்கு வச்சுக்கிறேன்டி உனக்கு. அடச்சை வாய மூடு. வந்துட்டான் பெரிய இவன் மாதிரி. அடச்சை இடத்த காலி பண்ண காத்து வரட்டும். ஏய் டேய் ராகுல், முதல்ல வாடா. எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுவோம் மச்சான். வா மச்சான். ஒருக்கி ராஸ்கல்ஸ், ஏன் தான் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறானுங்களே தெரியல. மித்து ரிலாக்ஸ் டி ரிலாக்ஸ். இப்போ எதுக்கு மித்து இவ்வளோ டென்ஷன் ஆகிட்ட? அதான் அவனுங்க போயிட்டாங்களே, விட்டுரு மித்து. மித்து இப்போ எதுக்கடி தேவையில்லாத பிரச்சனை? எனக்கு பயமா இருக்கு மித்து. வைஷு, என்ன வைஷு பேசுற நீ? வைஷு, நாட்டுல இந்த மாதிரி நாய்ங்க இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணும்போது நிறைய பொண்ணுங்க பயந்து எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு ஒதுங்கி போறதுனாலதான் வைஷு அங்கங்க ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துகிட்டே இருக்கு. அவனுங்க இந்த மாதிரி பேசுறப்பே செருப்பை கழட்டி 4 வச்சோன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாய்ங்க வாயே திறக்காது. ஆமா மித்து, நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதாண்டி. தப்பு எங்க நடக்குதோ அதே இடத்துல தட்டி கேட்டுட்டோம்னா மறுபடியும் அந்த தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி மித்து. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாவே போதுண்டி. தப்பு எங்கேயுமே நடக்காது. ஆமா வைஷு, சரிடி வா, டைம் ஆகுது, கிளம்பலாம். லக்ஷ்மிமா என்னடி இத்தனை வாட்டி கால் பண்ணி எங்கடி இருக்கீங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. மேடம் மட்டும் அந்த பொறுக்கி பசங்க கிட்ட பிரச்சனை பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் ஜாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கே போயிருந்திருக்கலாம். ஆனா எங்க ஜான்சி ராணி தான் பிரச்சனையை கண்டா பொங்கி எழுந்துடுறீங்களே. வைஷு, ஒரு தப்பு நடந்தா அதை தட்டி கேட்கறதுல தப்பே இல்லடி. வைஷு, ஐ திங்க் டைம் ஆயிடுச்சுல, அதனால லக்ஷ்மிமா வீட்டுக்கு வரலேன்னு சொல்லிட்டு தான் எப்போ வருவீங்க சொல்லிட்டு கேட்டுப்பாங்க. சீக்கிரம் வாடி, நம்ம ஜாமான் வாங்கிட்டு கிளம்பலாம். சரிங்க மேடம், வாங்க போலாம். ஐயோ சாரிங்க, கவனிக்கல. அனிதா, ஹே யூ இடியட், கண்ணை எங்க வச்சிட்டு வரஹா? இல்ல அது நான் தெரியாம. ஹே அனிடாலிங், வாட் ஹேப்பன்? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? ராஜ், இந்த இடியட்ஸ் ரோட்டை சரியா பார்த்து வராம என் மேல இடிச்சிட்டாங்க ராஜ். அதான் ராஜ் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அனிதா பேபி, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இப்போ போய் இந்த இடியட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா என்ன? கிளம்பலாம், வா, லெட்ஸ் கோ. யா ராஜ், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, லெட்ஸ் கோ. மித்து, இது அனிதா தானே மித்து? ஆமாடி வைஷு, அனிதாவே தான். மித்து, ஆனா அனிதா கூட இருக்கிறது யாரு மித்து? அதாண்டி வைஷு, எனக்கும் தெரியல. ஒருவேளை அனிதாவோட பிரதரா இருக்குமோ? மித்து, நானும் அப்படிதான் நினைச்சேன்டி. ஆனா எதுக்காக அவரு அனிதாவை அனி டார்லிங்னு கூப்பிடணும்? பிரதர் யாருமே அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்களே மித்து. அதான் மித்து டவுட்டா இருக்கு. வைஷு, என்னடி சொல்ற? அனிதாவை டார்லிங்னு கூப்பிட்டாரா? ஆமா மித்து, எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்தோடனே அனி டார்லிங் தான் கூப்பிட்டாரு. வைஷு, என்னடி இது ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா அர்ஜுனுக்கும் அனிதாவுக்கும் தானடி கல்யாணம் ஆயிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். ஆமா மித்து, எனக்கும் அதே கன்ஃபியூஷன் தாண்டி. இவர் என்னடானா அனிதா கூட ரொம்ப க்ளோஸா நிக்கிறாரு, அனிதா வேற டார்லிங்னு கூப்பிடுறாரு. அப்போ இவரு யாரு அனிதாவுக்கு? வைஷு, சூப்பர் ரெடியாடி. நீ அனிதாவை இடிக்கும் போது அனிதாவோட பர்ஸ் கீழே விழுந்துருச்சுடி. ஸோ அதை எடுத்து கொடுத்து அவர் யாருங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். ஓகே மித்து, என்னடி சொல்ற? பர்ஸ் எடுத்து கொடுத்தா எப்படி அவர் யாருங்கிற தெரியும்?
ஹா அதெல்லாம் அப்படிதான், நீ வெயிட் பண்ணிடி. நான் அவர் யாருங்கிறத இப்போ கண்டுபிடிக்கிறேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. வாட்? இல்ல சார், அது உங்க சிஸ்டரோட பர்ஸ் கீழே விழுந்துருச்சு, நீங்க விட்டுட்டு போறீங்க, அதை கொடுக்கதா சார் கூப்பிட்டேன். வாட்? சிஸ்டரா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஷீ இஸ் மை வைஃப். ஓகே. வாட்? பர்ஸ் கொடுக்க தானே கூப்பிட்டீங்க, தென் நீங்களே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? அதை இங்கே கொடுங்க. ஹா இந்தாங்க. அனிதா, கெட்டிங் லேட், லெட்ஸ் கோ. யார் ஆஜ்? கிளம்பலாம். மித்து, என்ன மித்து, அவர் என்னடானா அனிதாவை அவரோட வைஃப்னு சொல்றாரு. அப்போ அப்போ அனிதாவும் அர்ஜுனும் கல்யாணம் பண்ணிக்கலையா? ஆமாண்டி, நம்ம தான் அர்ஜுனுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் ஆயிட்டுன்னு தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கோமோ. மித்து, அப்போ அர்ஜுனுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் ஆகலையா? மித்து, நான் முன்னவே உங்ககிட்ட சொன்னல அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆகாத மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு. நீ தானடி நம்பவே இல்லை. என் இன்ட்யூஷன் கரெக்டு தான் மித்து. அர்ஜுனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை மித்து. ஆமாண்டி வைஷு, ஐ திங்க் உன் கெஸ் படி அர்ஜுனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலதான் போலடி. மித்து, எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடி? ஐயோ கடவுளே. மித்து, சரி சரி மேடம், ஓவர் எக்ஸைட்டட் ஆகாதீங்க. பாருங்க, ரோட்ல போற வரவங்க எல்லாருமே நம்மள தான் பாக்குறாங்க. இனிமே வைஷுவை கையில பிடிக்க முடியாது. என்னடி அப்படிதானே? மித்து, அப்படிலாம் இல்லடி. ஆனா மித்து, அனிதா கூட கல்யாணம் ஆகல ஓகே, ஆனா ஒருவேளை அவருக்கு வேற பொண்ணு கூட கல்யாணம் ஆகியிருந்தா? அதுக்கு வாய்ப்பே இல்லடி வைஷு. அர்ஜுன் அனிதாவும் எப்படிலாம் லவ் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கலன்னா கண்டிப்பா அர்ஜுன் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கவே மாட்டாரடி. ஐ எம் ஷோர் டி. நாளைக்கு ஆஃபீஸ் போனா இதுக்கும் பதில் கிடைச்சிட போகுது. நீ எதுக்கு வைஷு டென்ஷன் ஆகுறா? ஆமால, நாளைக்கு ஆஃபீஸ் போனாவே தெரிஞ்சிடும்ல. ஐயோ மித்து, நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா? மித்து, நீ தான் அர்ஜுனோட ஃப்ரெண்டு வருண் சார் கிட்ட நல்லா பேசுவல. ப்ளீஸ் மித்து, அவர்கிட்ட பேசி எப்படியாச்சும் அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற விஷயத்த கேட்டு சொல்ல. ஐயோ சரி சரிடி, நான் கேட்டு சொல்றேன் ஓகேவா? ஆல்ரெடி லக்ஷ்மிமா வேற கால் பண்ணி சீக்கிரம் வாங்க வாங்கன்னு சொல்றாங்க. இங்க நீ வேற இப்படி நின்று குதிச்சிட்டு இருக்க. முதல்ல வா, திங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகே மித்து. ஆதிக்கண்ணா, என்னடா இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்க? உங்ககிட்ட பேசணும்னு முன்னவே சொல்லியிருந்தல்ல. இல்ல ஜானு, முக்கியமான ஒர்க் கொஞ்சம் இருக்கு. ஏன் ஜானு, என்ன பேசணும் சொல்லு. ஐயோ ஆதி, இன்னைக்கு தரகர் வந்துட்டு போனாருடா. அதோட உனக்கு ஏத்த மாதிரி ஒரு தேவதையும் உன் பாட்டி கண்டுபிடிச்சிட்டேன். ஓ சரி ஜானு. ஆதி, என்னடா பாட்டி எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்க, நீ என்னடா வெறும் சரின்னு மட்டும் சொல்ற? ஆதி, இந்த பொண்ணு யாருன்னு சொன்னா கண்டிப்பா நீ ஷாக் ஆவா ஆதி. ஆதி, இப்ப பாட்டி உனக்கு பாத்திருக்க பொண்ணு யாருன்னு தெரியுமா? அன்னைக்கு கோவிலுக்கு போகும்போது ஒரு ஆட்டோக்காரன் என்னை இடிக்க வரும்போது ஒரு பொண்ணு காப்பாத்துறான்னு சொன்னல, அந்த பொண்ணு தான் ஆதி. உனக்காக பாட்டி பாத்திருக்க தேவதை. ஓ சரி ஜானு. ஆதி, என்னடா இது, எதை சொன்னாலும் சரி சரின்னு சொல்லிட்டு இருக்க? ஆதி, அந்த பொண்ணு எவ்வளவு அழகா லட்சணமா இருக்கான்னு தெரியுமா? கண்டிப்பா உனக்கு சரியான பொருத்தமா இருப்பா ஆதி. ஆதி, இந்த போட்டோ ஒரு நிமிஷம் பாரு, உனக்கு கண்டிப்பா இந்த பொண்ணை பிடிக்காது. ஏன்னா எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்காது. எனக்கு மட்டும் இல்ல, அம்மாவுக்கும் அன்னைக்கு கோவில்ல பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆதி, ஒரு வாட்டி நீ பாரு அந்த போட்டோவை. ஜானு, இதுல நான் பாக்குறதுல என்ன ஜானு இருக்கு? அதான் உனக்கு அம்மாக்கெல்லாம் பிடிச்சிருக்குல, அதுவே போதும் ஜானு. ஆதி, என்னடா இப்படி சொல்ற? டேய், நீ தாண்டா கல்யாணம் பண்ணிக்க போற, நீ தானடா பொண்ணை பார்க்கணும். ஜானு, நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேனே ஜானு, நீ எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் கண்டிப்பா உன் சந்தோஷத்துக்காக பண்ணு. பின்ன எதுக்கு ஜானு இந்த ஃபார்மாலிட்டிலாம்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல ஜானு. ஐயோ டே ஆதி, என்னடா இப்படி சொல்ற? டேய், உன்கிட்ட பொண்ணை காட்டிட்டு போலான்னு நான் பாரு போட்டோலாம் எடுத்துட்டு வந்தேன். நீ என்னடா போட்டோ ஓபன் கூட பண்ணி பார்க்க மாட்டேங்கிற? டே ஆதி, எனக்காக ஒரு வாட்டி பொண்ணு போட்டோ பாருடா. இப்போ என்ன ஜானு, உனக்கு நான் போட்டோ பார்க்கணும் அவ்வளவுதானே? சரி ஓகே, அங்க டேபிள்ல வச்சுட்டு போ, நான் ஒர்க்கை முடிச்சுட்டு பாக்குறேன் ஓகேவா? சரிடா ஆதி, நான் டேபிள்ல வச்சுட்டு போறேன், நீ பார்க்கணும் சரியா? ஓகே ஜானு, நான் பாத்துக்கிறேன், நீ வச்சுட்டு போ. என்னடா இது, நம்ம ஆளோட வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஆமா, இது வருண் பேபியோட வாய்ஸே தான். மவனே, என்கிட்ட இருந்து 2 நாளா நீ எஸ்கேப் ஆகியா இருக்க, இப்பவே வரேன் பாருடா. ஹாய் அர்ஜுன் அண்ணா. ஹாய் வருண் பேபி. வந்துட்டாளா? ஹிம்ச இவ கண்ணில் படக்கூடாது நான் ஒளிஞ்சு வரேன். இவளுக்கு மட்டும் நான் இங்க வர்றது எப்படிதான் தெரியுதுன்னே தெரியல. கடவுளே. ஹே தன்யா, நீ என்ன தூங்கலையா என்ன? இங்க என்ன பண்ற? இல்ல அர்ஜுன் அண்ணா, அது தூக்கம் வரலையா, அதான் சும்மா காத்து வாங்கலாமேன்னு வந்தேன். எப்பா, எப்படிலாம் போய் சொல்றா இந்த ராட்சசி? இவ எதுக்கு வந்திருப்பான்னு எனக்கு தெரியாதா என்ன? வீணுனே தான் வந்திருப்பா. மவனே, 2-3 நாளா எங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறியா நீ? இப்ப பாருடா என்ன பண்றேன். தங்கட தின்ன கதின்ன தா தின்ன கதின்ன தங்கட தின்ன கதின்ன தா தின்ன கதின்ன தங்கட தின்ன கதின்ன தா தின்ன கதின்ன. வருண், என்னாச்சுடா?
பொண்ணு இல்லடா, அது ஒரு பெரிய சைஸ் கொசு கடிச்சிட்டு மச்சான். அதான் இதெல்லாம் சாம்பிள் தான் வரும் பேபி. என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைச்ச மோவனே விளைவுகள் இதை விட பெருசா இருக்கும். சிறுடி பொண்ண நான் அப்புறம் வச்சுக்கிறேன். வரும் பேபி, நீ இப்பவே கூட வச்சுக்கோ, நான் ரெடி தான். அதெல்லாம் திருத்தவே முடியாதுடி. ஏதோ உங்க அண்ணன் இங்க இருக்கிறதுனால தாண்டி அமைதியா இருக்கேன். அவ இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேறையா இருக்கும். ஹே தன்யா, நீ சும்மா தான் வந்தியா? நான் கூட நீ ஏதோ சொல்லதான் வரியோன்னு நினைச்சிட்டேன். இல்ல அர்ஜுனண்ணா, அது ஒரு விஷயம் சொல்லதான் வந்தேன். என்ன விஷயம் தன்யா? ஐயோ அர்ஜுனண்ணா, பாட்டி நம்ம ஆதி அண்ணாக்காக பாத்திருக்க பொண்ணு போட்டோவை நீங்க பாத்தீங்களா? அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்க. நம்ம ஆதி அண்ணாக்கு ஏத்த கரெக்டான ஜோடி தெரியுமா? அர்ஜுனண்ணா, அண்ணி பேர் என்னன்னு தெரியுமா? வைஷ்ணவி. அழகா இருக்குல்ல? அர்ஜுனண்ணா, அர்ஜுனண்ணா என்னாச்சு? இதே யோசனையில இருக்க மாதிரி தெரியுது. ஒருவேளை அவதான் இவளா இருப்பாளா? சச்சா, அவளா இருக்க வாய்ப்பே இல்ல. என்ன அவ பேர் மட்டும்தான் வைஷ்ணவியா என்ன? இல்ல தன்யா, அது பொண்ணுல தன்யா. நான் என்ன பாக்கல, அதை சொல்ல வந்தேன். என்னது, இன்னும் பாக்கலையா? அட போங்க அர்ஜுனண்ணா, அண்ணி எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு தெரியுமா? நீங்க என்னடா பாக்கலன்னு சொல்றீங்க? ஓகே அர்ஜுனண்ணா, வந்த வேலை முடிஞ்சிட்டு நான் கிளம்புறேன்னா. பாய் அர்ஜுனண்ணா. பாய் வரும் பேபி, லவ் யூ. முதல்ல கிளம்புடி கில்ஸ். பாய் தன்யா, குட் நைட். குட் நைட் அர்ஜுனண்ணா. டேய் அர்ஜுன், என்னடா தன்யா ஆதிக்கு பொண்ணு பார்த்தாச்சு அப்படி இப்படின்னு சொல்றான். ஆனா ஆதி இதை பத்தி எதுவுமே சொல்லல. உனக்கு தெரியுமா என்ன? ஐயோ டேய் வருண், உங்ககிட்டயாச்சும் ஆதி சொல்லாம இருக்கிறதாச்சும். டேய், இன்னைக்கு தாண்டா இந்த விஷயம் எல்லாமே நடந்துச்சு. ஐ திங்க் அவனுக்கே இன்னும் தெரிஞ்சிருக்காது, அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. கன்ஃபார்ம் அவன் நாளைக்கு உங்ககிட்ட சொல்லிடுவான்டா. சரிடா வருண், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஓகே, மார்னிங் ஆஃபீஸ்ல பார்க்கலாம். ஓகே பாய்டா வருண், குட் நைட். ஆமாண்டா அர்ஜுன், நீ சொல்றதும் சரிதான். ஆதிக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா என்கிட்ட சொல்லியிருந்திருப்பான். ஓகேடா அர்ஜுன், நானும் கிளம்புறேன், டைம் ஆகுது. குட் நைட் டா. என்ன லட்சுமிமா, விடாம இத்தனை வாட்டி கால் பண்ணி சீக்கிரம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தீங்க, என்னாச்சு? ஐயோ மித்து, வைஷு, எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். மா, என்ன சொல்றீங்க? சந்தோஷமான விஷயமா? அதுவும் நீங்க எப்படி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீங்கன்னா அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? ஏய் சொல்றேன்டி மித்து. நீ ஆசைப்பட்ட மாதிரி வைஷுக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆக போகுது மித்து. வைஷுக்கு நல்ல வரணும் வந்திருக்கு மித்து. மா, என்ன சொல்றீங்க? ஐயோ ஆமாண்டி வைஷு, இப்பதாண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தரகர் வந்துட்டு போனாரு. அவர் சொன்னதை கேட்டோன்னே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு தெரியுமா? மித்து, நீ ஆசைப்பட்ட மாதிரி வைஷுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு மித்து. என்ன லட்சுமிமா சொல்றீங்க? தரகர் வந்தாரா? ஐயோ ஆமா மித்து, தரகர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? வைஷு போட்டோவை பார்த்தோன்னே மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். அதான் தரகர் வைஷு ரொம்ப கொடுத்து வச்சவ, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில உங்க வைஷு வாழ்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னாருடி. நானும் அந்த குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்டி. ரொம்ப நல்ல குடும்பம். இவ்வளவு பெரிய குடும்பத்துல வைஷு கல்யாணம் ஆகி போறான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மித்து. மித்து, நீ அடிக்கடி சொல்லுவல்ல கண்டிப்பா வைஷுக்கு நல்ல மாப்பிள்ளையா வருவாங்க அப்படின்னு. இப்போ நல்ல மாப்பிள்ளையா வந்திருக்காரு மித்து. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? அதான் நான் பால் பாயசம் பண்ணேன், அதை சாப்பிட்றதுக்காக தான் உங்க ரெண்டு பேரும் அவ்வளவு சீக்கிரமா வர சொன்னேன். இருங்கடி, நான் அடுப்புல பால் பாயசம் வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ மா, என்னம்மா என்னென்னமோ சொல்றீங்க? மா, நான் தான் முன்னவே சொன்னேனே, மித்துக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் பண்ண பின்ன என்னம்மா? ஐயோ வைஷு, நல்ல விஷயம்லாம் அப்படிதான் வைஷு, உடனே நடக்கும். வைஷு, பையன் யாருன்னு தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஒரு பையன் ஒரு பொண்ணு திட்டினப்போ வந்து பேசினாருன்னு சொன்னாலும் எனக்காக சப்போர்ட் பண்ணி அந்த பையன் தாண்டி. அந்த பையனை பார்த்தோன்னே ரொம்ப நல்ல பையனா தெரிஞ்சாருடி. இன்னைக்கு அவரே உனக்கு மாப்பிள்ளையா வரப்போறான்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? மித்து, இவ என்னடி என்னென்னமோ பேசிட்டு இருக்கா? மித்து, நீ அவளுக்கு சொல்லி புரிய வை. நான் சொல்றேன் லட்சுமிமா. ஐயோ மித்து, இதை சொல்ல மறந்துட்ட பாரு. வைஷுவை பார்த்தோன்னே பிடிச்சதுனால ஜாதகம் பார்த்தாங்களாம். 2 பேருக்குமே நல்ல பொருத்தமா இருக்கான். அதனால சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பேசினாங்க மித்து. அது மட்டும் இல்ல மித்து, இன்னும் 2 நாள்ல பொண்ணு பார்க்க வர போறாங்க வைஷுவை. லட்சுமிமா, என்ன சொல்றீங்க? இன்னும் 2 நாள்ல பொண்ணு பார்க்க வராங்களா? ஐயோ ஆமா மித்து, 2 நாள்ல நல்ல நாள் இருக்கு, வரட்டுமான்னு கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். மித்து, அந்த தம்பியை பார்க்கும் போதே ரொம்ப நல்லவரா தெரிஞ்சாரு. கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும்டி. போட்டோ அங்க டேபிள்ல தான் இருக்கு, 2 பேரும் எடுத்து பாருங்க. சரியா? சரி இருங்க, நான் போய் உங்களுக்கு பால் பாயசம் எடுத்துட்டு வரேன். மித்து, என்ன மித்து, அம்மா கல்யாணம் பொண்ணு பார்க்க வராங்க அதே இதுன்னு என்னென்னமோ சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே மித்து நான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன், அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆகியிருக்காதுன்னு நினைச்சி. அப்படி இருக்கும்போது இது என்ன மித்து? எனக்கு மட்டும் ஏன் மித்து? மித்து, இப்போ என்ன மித்து பண்றது? இல்ல மித்து, வா மித்து, அம்மா கிட்ட போய் இப்பவே சொல்லலாம். என்னால அவங்க பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது மித்து. ப்ளீஸ் மித்து, வா மித்து, அம்மாட்ட போய் பேசலாம்.
வைஷு கொஞ்சம் பொறுமையா இருடி. இப்போ போய் லக்ஷ்மி மாட்ட என்னடி போய் பேசுறது? ஏண்டி அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆகிட்டா இல்லையான்னு கூட நம்ம என்ன ஃபைண்ட் அவுட்டே பண்ணல. இப்போ போய் என்னென்ன வைஷு பேசுறது? அதோட லக்ஷ்மி மாவை பாரு வைஷு எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்னு. இப்போ போய் எப்படி வைஷு? அதோட நாளைக்கே வாடி கல்யாணம் நடக்க போகுது. கொஞ்சம் பொறுமையா இருடி. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிக்கலாம். இல்லை மித்து, எனக்கு என் மனசில் தோணிக்கிட்டே இருக்கு மித்து, அர்ஜுனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகியிருக்காதுன்னு. அதனால தான் மித்து நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அம்மா கிட்ட போய் பேசலான்னு. ப்ளீஸ் மித்து, வா மித்து, எனக்கு பயமாக இருக்கு மித்து. அம்மா பாட்டுக்கு 2 நாளில் பொண்ணு பார்க்க வராங்க, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் மித்து, என்னால் அம்மா பார்த்துருக்க பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது மித்து. வைஷு ரிலாக்ஸ் டி, எனக்கு புரியுதுடி. ஆனால் வைஷு உன் மேலே உள்ள நம்பிக்கையில் தாண்டி அம்மா அவங்களுக்கு ஹோப் கொடுத்துருக்காங்க. இப்போ போய் நம்ம சொன்னால் நல்லா இருக்காது வைஷு. அம்மாவை தான் வைஷு அவங்க தப்பாக நினைப்பாங்க. வைஷு நான் மறுபடியும் சொல்கிறேன், உடனே உனக்கு கல்யாணம் நடக்க போகிறது இல்லடி. ஜஸ்ட் பொண்ணு பார்க்க தாண்டி வராங்க. நம்ம வேணும்னா வரப்போகிற மாப்பிள்ளை கிட்ட பேசி பார்க்கலாம், சரியா? நீ ஒன்றும் பயப்படாத, ஓகே? மித்து, என்னடி நீயும் இப்படி சொல்ற? ஐயோ வைஷு என்ன நம்படி. ஜஸ்ட் பொண்ணு பார்க்க தாண்டி வராங்க. நான் தான் சொல்கிறேன்லடி, மாப்பிள்ளை கிட்ட பேசி நம்ம ஏதாச்சும் பண்ணலாம்டி. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு வைஷு, ஓகேவா? நான் உன்னை நம்புறேன் மித்து. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் மித்து எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி நடக்குது? ஏன் மித்து? அப்படி என்ன மித்து நான் பாவம் பண்ணிட்டேன்? வைஷு ஏன் இப்படிலாம் பேசுற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரியா? வைஷு நமக்கு ஒரு பொருள் கிடைக்கணும்னு இருந்தால் அது எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சும் நமக்கு கிடைச்சே ஆகும் வைஷு. அதனால நீ எதுவும் கவலைப்படாத. நம்ம வரப்போகிற மாப்பிள்ளை கிட்ட பேசலாம், ஓகேவா? சரி மித்து.